அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும்போது உனக்கு பின்வரும் இந்த சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆமென். அப்போது ஆண்டவர் கிருபை நான் இன்னும் இன்ட்ரோடக்ஷனாக சில காரியங்களை பேசுகிறேன். ஆண்டவர் கிருபை நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆமென். சில வசனங்களை சொல்லுகிறேன். அப்போது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு மட்டும் கொடுக்கவில்லை, அவன் சந்ததிக்கும் சேர்த்து கர்த்தர் கொடுத்தார். அப்படிதானே? உனக்கும் எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை அதிலிருந்து வாசிப்போமா? உனக்கும் தேங்க்யூ. உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி. அப்போது உனக்கு தருவதை உன்னோடு நிறுத்த மாட்டேன், உனக்கு பின்வரும் உன் சந்ததி. உனக்கு பின்வரும் எல்லாருக்கும் அல்ல, அப்படிதானே அந்த வார்த்தை இருக்கு. உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் சந்ததி. ஒரு முறை கூட நான் ஆபிரகாமின் சந்ததி. ஆமாம், அவ்வளோதான். நம்ம அப்போ நம்ம எலிஜிபிலிட்டி ஆயாச்சு, குவாலிஃபைடு ஆயாச்சு. ஏன்னா நாம் யார்? ஆபிரகாமின் சந்ததி. அப்போது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு மட்டும் கர்த்தர் ஆபிரகாமை மட்டும் மனதில் வைத்து கொடுக்கவில்லை, உங்களையும் என்னை மனதில் வைத்து தான் கர்த்தர் இந்த வாக்கு தத்தங்கள் அத்தனையும் ஆபிரகாமுக்காக கொடுத்தார். அதை இங்கே அப்போஸ்தலர்கள் பேசும்போது சொல்லப்படும் போது இப்படி சொல்லப்படுகிறது. ஆமென். எடுத்து சொல்லும்போது அவனுக்குரிய வாக்கு தத்தம் தேவன் அவனுக்கு மட்டும் கொடுக்காமல் அவன் சந்ததிக்கும் சேர்த்து கர்த்தர் என்ன செய்தார்? கொடுத்தார். விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் இன்னும் இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தேவான் இந்த பிரசங்கத்தை பண்ணும்போது அவன் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஆனால் 7ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் 7ஆம் அதிகாரம் 5 நம்ம இதை வாசிக்கிறோம். அப்படி 5 பிரசங்கம் பண்ணி ஆமென் ஸ்தோத்திரம். எத்தனாவது வசனத்தை வரைக்கும்? 53ஆம் வசனம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. 57 ஆமென் பிரசங்கத்துக்கு முடியல என்ன நடக்கிறது? மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். ஹலோ ஆமென், இருக்கீங்களா? சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஸ்தேவானுடைய கண்கள் பல்லு மூர்க்கமடைந்தவர்களையும் ஸ்தேவானுடைய கண்கள் காணலை. அவனை பார்த்து பல்லை கடித்தவருடைய கண்களும் ஸ்தேவானுடைய கண்கள் காணலை. ஸ்தேவானுடைய கண்கள் எதை கண்டதென்றால் 55வது வசனம் வாசிங்க. அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவன் இருக்கிறதையும் கண்டான். அவனுக்கு கண்ணு என்ன தெரியலை? பல்லு கடிச்சவனுங்களை தெரியலை, மூர்க்கமானவங்கள தெரியலை. ஸ்தேவானுக்கு கண்ணுக்கு எதுதான் தெரிஞ்சு? தேவனையும் மகிமையும் அவனுடைய வலது பரிசத்தில் அவன் நிற்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. கண்டவனுக்கு சாவு ஒரு அற்பமாய் தெரிந்தது. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு மரணம் ஒரு பெருசா தெரியலை, சாவு அற்பமாய் தெரிந்தது. அற்பமாக டேய் போங்கடா, நான் எனக்காக தேவன் எழுந்து நிற்கிறா. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். அவர் எழுந்து நிற்கிறார், நான் அவரிடத்தில் போகிறேன் என்று சொல்லி அவர் புறப்பட்டு போயிட்டார் பரலோகத்துக்கு. என்ன கவனிங்க. சரி, ஓகே, அது அங்கே இருக்கட்டும். அப்போது இவர் சொல்கிறாரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் சேர்த்து தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த ஆபிரகாமையும் வாக்கு தத்தத்தையும் மென்ஷன் பண்ணி சில வசனங்களை நான் வேகமாக சொல்லுகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எல்லா வசனங்களையும் வேகமாக வாசிக்கணும். வாசித்த பிறகு நான் இது
ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட, அதாவது வாக்கு தத்தத்தை குறித்து சொல்லப்பட்ட வசனங்கள். நம்ம தியானிப்பது வாக்கு தத்தங்கள். இனி வாக்கு தத்தத்தை குறித்து சொல்லப்பட்ட வசனங்களில் சிலது சொல்கிறேன். ரெண்டாவது, வாக்கு தத்தம் எதற்காக, அடுத்து வாக்கு தத்தம் என்ன செய்யும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாவற்றையும் நான் வேகமாய் சொல்லுகிறேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. அதாவது நான் எது வாக்கு தத்தத்தை குறித்த வசனங்கள் எப்படின்னா, ஆபிரகாம் மட்டும் இல்லை, அடுத்த வரும் சந்ததியும் கனெக்ட் பண்ணி சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி நம்ம இப்போ இனி ரோமர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பவுல் என்ன சொல்கிறார் வாசிங்க. ரோமர் 9:8. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்றெண்ணப்படுகிறார்கள். அப்போ நம்ம ஆபிரகாமுக்கு நம்ம பிள்ளைகளாய் பிறக்கலை, அல்லேலூயா. ஆனால் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ஆனால் நாம் எதன்படி பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம்? எல்லாரும் சொல்லுங்கள், பின்னாடியிருந்து தான் சவுண்டு நல்லா வருது, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், வாக்கு தத்தம். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், தேவனுக்கு பிள்ளைகள் நம்ம ரத்தத்தினாலே வந்தோம். அவருடைய ரத்தம் சிந்தி நம்மை விலைக்கு வாங்கினார். நான் ஏன் சில வசனங்களை வாசிக்கிறேன்னா, நம்ம இனி நாளையிலேருந்து ஆபிரகாமுக்கு ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் சொல்லும்போது உங்களுக்கு அது எனக்கு வாக்கு தத்தம்னு எடுக்கணும். அது நடந்துச்சுன்னா எனக்கு நடக்கணும். அல்லேலூயா, சத்தமாக ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஈவினிங் செக்ஷன் எழுப்புதல், ஊழியம், அசைவு அப்படின்னு போகிறனால பகல் உள்ளது நமக்கான வேடு அந்த மாதிரி போகும். அதனால் பகல் செக்ஷனில் இருக்கிறவங்களும் நல்லா ஃபயராக, பகலில் வர்றவங்களும் ரொம்ப ஃபயராக இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். ஏன்னா இதில் இருக்கிற நிறைய பேர் ஒன்று ரெண்டு பேர் தவிர மீதி ஒருத்தரும் சாயங்காலம் வர முடியாத ஆட்களாகும். அப்போது நீங்கள் இந்த பகல் செக்ஷனில் நீங்கள் வர்றீங்கன்னா, நமக்கு ஷிஃப்ட்டு வச்சா வேலை நடந்துச்சு. சில கம்பெனியில் உண்டு இல்லை, நீங்கள் என்ன ஷிஃப்ட்டு, அது நான் பகல் ஷிஃப்ட்டு, நீ என்ன ஷிஃப்ட்டு, நான் நைட் ஷிஃப்ட். அதே போல் சிலர் இப்போ பகல் ஷிஃப்ட்டில் வந்திருக்கீங்க, இனி கொஞ்சம் பேர் என்ன ஷிஃப்ட்டுக்கு வருவாங்க, நைட்டு ஷிஃப்ட்டு வருவாங்க. ஆனால் எனக்கு தான் எல்லா ஷிஃப்ட்டும் இருக்குது, அதிகாலை ஷிஃப்ட்டும் உண்டு. சரி, ஓகே, அது அங்கே இருக்கட்டும். ஆமென்னு சொல்லுங்கள். அது பாக்கியம், சில பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை கருத்தை கொடுத்துருக்கிறார், அது அங்கே இருக்கு. அப்போது ஓகே, கவனிங்க. அப்போது நான் வாக்கு தத்தத்தின், நான் ஆபிரகாமுக்கு பிள்ளையாக பிறக்கலையே, ஆபிரகாமுக்கு பிள்ளை ஈசாக்கு தானே. ஒருவேளை நான் இஸ்ரவேல் கோத்திரத்தான் இல்லையே, நான் யூதன் அல்லவா? இல்லைன்னா நான் அப்படி இஸ்ரேல் நாட்டில் பிறக்கலையே, நான் கானான் தேசத்தில் அப்போ நான் எப்படி ஆபிரகாம் பிள்ளையாக பிறகும்? வசனம் பவுலை கொண்டு தெளிவாக சொல்லுகிறது, மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்றெண்ணப்படுகிறார்கள். அப்போ நாம் எதன்படி பிள்ளைகளாக்கப்பட்டோம்? வாக்கு தத்தத்தின்படி. அல்லேலூயா, சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் எதன்படி பிள்ளைகளாக்கப்பட்டோம் சொல்லுங்க? வாக்கு தத்தத்தின்படி நாம் அவருக்கு பிள்ளைகளாக்கப்பட்டோம். தலைக்கு மேலே கையை வைத்து ஒரு முறை கூட சொல்லுங்க, வாக்கு தத்தத்தின்படி நான் அவருக்கு பிள்ளையாக்கப்பட்டேன். சத்தமா ஆமென். அப்போ நாமெல்லாம் யாரு? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், அவருடைய பிள்ளைகள். எதனால? வாக்கு தத்தத்தின்படி. இப்போ நம்ம ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு? நம்ம எப்படி பார்க்குறாரு? லூக்கா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லூக்கா 13:16. தெரிஞ்ச வசனம் தான், வேகமாக சில வசனங்களை வேகமாக நான் வாசிக்கணும். இதோ சாத்தான் 18 வருஷமாக கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை வேண்டியது. இயேசு கூனிய, இப்போ கூனின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா சுகாயாச்சு. சரி, ஓகே, பைபிளு கூனின்னு சொன்னதுனால நம்ம அப்படி பயன்படுத்துகிறோம் அடையாளத்துக்கு. இயேசு அந்த நிமிர முடியாத கூனி என்கிற அந்த பெண்மணியை இயேசு யாராக பார்த்தார்? சொல்லுங்க தங்கங்களா, சத்தமாக சொல்லுங்க. யாராக பார்த்தார்? ஆபிரகாமின் குமாரத்தியாக. அங்கே இருந்த மக்கள் எல்லாம் ஆபிரகாமை மறந்தாச்சு, இல்லைன்னா மறக்கலைன்னு வச்சுக்கணும் என்னவோ. ஆனால் அவர்கள் ஆபிரகாமா இருந்தாலும் இயேசுக, இப்போ இன்னும் டீப்பாக சொல்கிறேன்,
எல்லாருடைய கண்ணிலையும் அந்த பெண்மணி கூனியாக தெரிந்தாள். எல்லாருடைய கண்கள் அந்த பெண்மணி யாராக தெரிந்தாள்? கூனியாக தெரிந்தாள். இயேசுடைய கண்களில் அவள் யாராக தெரிந்தாள்? வெரி குட், தேங்க்யூ. இப்படி பேசிட்டு வாங்க. ஆபிரகாமின் குமாரத்தி. அப்போ ஆபிரகாமின் கூனின்னா இவ எப்படியும் போட்டு, ஆபிரகாமின் குமாரத்தின்னா இவள் விடுதலையாக்கப்பட வேண்டும். இவள் கட்டில் இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. கட்டில் இருக்கக்கூடாது. சாத்தான் கட்டி வைப்பதற்கு உரிமை இல்லை. காரணம் இவன் ஆபிரகாமின் குமாரத்தி. இப்ப சொல்லுங்க, நாம் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நீ, அதாவது இன்னும் டீப்பா சொல்லட்டா, பிசாசு கட்டி வைத்திருந்தாலும், பிசாசு 18 வருஷமா கட்டி வைத்திருந்தாலும், இயேசு அந்த பெண்மணியை பிசாசின் மகளாக பார்க்கவில்லை, ஆபிரகாமின் குமாரத்தியாய் பார்த்து. சாத்தான் எத்தனை வருஷமா கட்டி வச்சிருக்கிறா? சொல்லுங்க, பேசுங்க. 18 வருஷம். நீ 18 வருஷமா கட்டி வச்சாலும், ஆனாலும் இவ யாருடைய குமாரத்தி தான்? கவனிங்க, இயேசு முழு மனுக்குலத்துக்காக ரத்தம் சிந்துவதற்காக வந்தார். ரத்தம் சிந்துவதற்கு முன்பாகவே அவருடைய தேவாலயத்தில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளையை அவர் ஆபிரகாமின் குமாரத்தியா பார்க்கிறார் என்றால், இன்றைக்கு நமக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நம்மை அவர் நிச்சயமாக யாராகத்தான் பார்க்கிறார். ஆமென். உலகம் கூனியாக பார்த்தது, உலகம் எப்படியே பார்த்து, ஆனால் இயேசுக கண்களில் அவர் தெரிந்தது அவள் ஆபிரகாம். அவர் சொல்றாரு மற்ற சீசோட, ஆபிரகாம் இவள் குமாரத்தியா, இவளை இந்த கட்டிருந்து அவிழ்த்து விட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, இவள்கிட்ட நீ சுகமாக விரும்புறியா? நோ, கேட்கல. நீ என்ன செய்யறா? உனக்கு அற்புதம் பெற விருப்பம்டா? இயேசு கேட்கல. நீ விசுவாசிக்கிற ஒன்றும் இல்லை. நீ ஏன் ஒன்று இயேசு கேட்கல. நீ விசுவாசிக்கிறியான்னு ஏன் கேட்கல? விரும்புகிறாயான்னு ஏன் கேட்கல? எனக்கு வல்லமை உண்டுன்னு நீ நம்புறிய ஒன்றும் கேட்கல. ஏன் ஒன்றும் கேட்காம இயேசு அவள்கிட்ட கேட்காமலே அவளுக்கு சுகம் கொடுத்தார்னா, இயேசு ஏன் அவள்கிட்ட கேட்காமலே அவளுக்கு சுகம் கொடுத்தார்னா, அவள் ஆபிரகாமின் குமாரத்தி, அவள் விடுதலைக்கு சொந்தமானவள், சுதந்திரத்துக்கு உரியவள். அதனால் இவள் விடுதலையாக்கப்பட்டு தான் ஆக வேண்டும். இன்னும் டீப்பாக ஒரு வேர்டு கூட சொல்லட்டுமா? ஆமே, நீ ஆபிரகாமின் குமாரத்தியானபடினால நீ சுகமாக விரும்பாவிட்டாலும் நான் உனக்கு சுக நிச்சயமாய் தருவேன். நீ ஆபிரகாமின் குமாரத்தி. நான் எப்படி சொல்றேன்? சுகமாக அவ விரும்பினாளான்னு தெரியல. ஏன்னா என்னை பொறுத்தவரை சுகமாக விரும்பி இருக்க மாட்டான். ஏன்னா இவங்களோட வியாதி 1-2 நாளில், எத்தனை நாள்? 18. அதனால வியாதியோட அட்டாச்மெண்ட் ஆகியாச்சு. யாரை போல? 38 வருஷ தலைவரை போல. ஸோ இனி அப்படியே வாழ்ந்து காலத்தை, இயேசுக்கா வாழ்ந்து காலத்தை ஓட்ட, அந்த சுகத்தை அவ யோசிக்கலை. ஆனால் இயேசு விடலை. இவ ஆபிரகாமின் குமாரத்தி இல்லாமல் இருந்தா நீ சுகமாக விரும்புறியா? அது சரியா இது சரியான்னு ஆண்டவர் கேட்டிருப்பாரு. நீ ஆபிரகாமின் குமாரத்திடா. நீ ஆபிரகாமின் குமாரத்தினா நீ விடுதலை பெற்றுத்தான் ஆகணும். நீ ஆபிரகாமின் குமாரத்தினா நீ கூனியாக இருக்கக்கூடாது. நீ ஆபிரகாமின் குமாரத்தினா சாத்தான் உரிமை பாராட்ட உனக்கு அனுமதி இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் சந்ததி. ஆமென். இயேசு நம்மை, தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார்? ஆபிரகாமின் சந்ததியா பார்க்கிறார். அவள் ஆண்டவர் பயன்படுத்தின வேடு சாதாரணமான வேடு இல்லை. சாதாரணமான நம்ம எவ்வளோ விலையேற பெற்றவர்கள் தெரியுமா? எவ்வளோ கனத்துக்குரியவர்கள். ஆமென். சாத்தான் நம்மளை எப்படி பார்க்கணும்? சாத்தான் நம்மளை எப்படி காட்டித்தாரான்? நீ பாவி, நீ மோசமானவன், நீ தகுதியற்றவன், நீ ஆமென், நீ ஆசீர்வாதம் பெற உனக்கு எந்த தகுதியும் இல்லை. இப்படி தான் சாத்தான் நம்ம உள்ளத்தில் சிந்தையில் போட்டு நம்ம அப்படி பார்க்குறோம். சாத்தான் கட்டி வைத்திருந்தவனை கூட, கட்டி வச்சிருந்த 18 வருஷமாக கட்டியிருந்த பெண்மணியை கூட இயேசு அவள் ஆபிரகாமின் குமாரத்தியாகத்தான் பார்த்தார். அப்படின்னா ஆபிரகாமின் குமாரத்தினா இன்னொரு ரீசன் கூட சொல்கிறேன். அவள் சுகம் பெறுவதற்கு தகுதியானவள். அவள் சுகம் பெற எப்படிப்பட்டவள்? தகுதியானவள். நீ இவள் ஆபிரகாமின் குமாரத்தி அப்படின்னு அர்த்தம். நீ இவள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியான நபர்.
நான் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்றோங்க. ஆமென். அப்படின்னா நாம் சுகத்தையும் விடுதலையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற நாம் தகுதியான தேவ பிள்ளைகள். சத்தமாய் ஆமென். ஹல்லேலூயா. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஒரு முறை கூட சொல்லுங்க, ஆச்சரிய. ஆமென். ஹல்லேலூயா. அதிசயமானவர். எல்லாரும் சொல்லுங்க, தேவன். சத்தம் வந்துடட்டு ப்ளீஸ். தேவன். வெரி குட், தேங்க்யூ. உங்களுக்கு முடிஞ்சு எல்லாருக்கும் ஆகஸ்ட் 15 சாப்பாடு தரலாம். நீங்கள் அந்த வரைக்கும் சத்தமாக சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா எனக்கு வண்டி பஞ்சர் ஆயிரும். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, தேவன் என்னை ஆபிரகாமின் சந்ததியாக பார்க்கிறார். இதை விட்டு கொடுக்க கூடாது, இதில் இடம் கொடுக்க கூடாது. சாத்தான் கட்டி வச்சிருந்தவளை கூட தேவன் பரிசுத்த வாட்டி அல்ல, சாத்தான் கட்டி வைத்திருந்தவளை கூட ஆண்டவர் ஆபிரகாமின் சந்ததியாகத்தான் பார்த்தார். நான் சொல்றேன் இல்லை, பார்வை தாங்க நம்மளை மாற்றும். பார்வை தான் மாற்றும். இயேசுக்கு இந்த ஒரு பார்வை அவளுக்கு என்னெல்லாமோ செய்ய வைத்து விட்டு அவள்கிட்ட உரிமை கேட்க விடலை. நீ சுகமாக விரும்புகிறானோ அவள்கிட்ட பெர்மிஷன் கேட்க விட, அவளுடைய பார்வையில் அடுத்து அவள் தகுதி உள்ளவளாய் தெரிந்தது. தகுதி உள்ள இவள் இந்த சுகத்தை பெற தகுதியானவள், இந்த அற்புதத்தை பெற தகுதியானவள். இயேசுடைய பார்வையில் அவள் ஆபிரகாமின் குமாரத்தியாக தெரிந்தாள். அவள் ஆபிரகாமின் குமாரத்தியை தெரியாமல் இருந்திருப்பான்னா இயேசு கண்டுக்காமல் போயிருப்பார். இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. எப்படி இவள் இந்த கட்டில் இருக்கலாம்? எப்படி இவள் இந்த பிரச்சனையில் இருக்கலாம்? எப்படி இவள் இந்த கஷ்டத்தில் இருக்கலாம்? எப்படி இவள் இந்த வியாதியில் இருக்கலாம்? இவள் விடுதலையாக்கப்பட்டுத்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு நம்மளை அப்படிதான் ஆண்டவர் பார்க்குறாரு. நீங்களும் நான் ஆபிரகாமின் குமாரத்தி. எப்படி நீ இந்த கஷ்டத்தில் இருக்கலாம், எப்படி நீங்கள் இந்த நெருக்கத்தில் இருக்கலாம், எப்படி நீ இந்த பிரச்சனையில் இருக்கலாம், எப்படி நீ இந்த போராட்டத்தில் இருக்கலாம், நீ விடுதலையாக்கப்பட்டு தான் ஆக்க வேண்டும். அன்றைக்கு அந்த ஜப ஆலயத்திலே வந்த அதே இயேசுவானவர் இந்த ஜப நாட்களின் இந்த முதல் நாளிலே கர்த்தர் நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறார். அவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நம்மத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். நீ எந்த கட்டில் இருந்தாலும் நிச்சயமாக அவர் உங்களை விடுதலையாக்கத்தான் போகிறார். உங்களை விடுதலையாக்கத்தான் செய்வார். அதை ஒருவரால் தடை செய்ய முடியாது. சாரி, நான் உள்ள போக முடியாததுக்காக நான் வருந்துகிறேன். ஆனா ஆண்டவர் தர்ற வேடுகளை நான் சொல்லிடணும். ஆமென் சொல்லி, ஏன்னா நான் இன்னைக்கு சொல்லாட்ட நான் நாளை கன்னியூ பண்ணுவேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அந்த பெண்மணியை சுகமாக்க போன போது சாத்தானோ அந்த பெண்மணியோ வேறு எந்த மனிதர்களோ அவர் சுகமாக்குவதற்கு எதிராக நிற்க முடியவில்லை. சாத்தான், நான் 18 வருஷமா இவள்கிட்ட இருக்கிறேன், நீர் எப்படி என்ன போ சொல்லலான்னு சாத்தான் இயேசுட்ட கேட்கலன்ற காட்டிலும் சாத்தானால் கேட்க முடியாது. ஏன்னா அவன் திருடன். உங்கள் வீட்டில் ஒரு பிச்சைக்காரர் வந்து உட்கார்ந்து இருந்துட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது அவன் எதுக்கு என்ன துரத்துறான்னு கேட்க முடியுமா? சோத்திரம். அவன் ஏமாத்தி அபகரித்து ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான் உங்கள் வீடு அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆபிரகாமின் குமாரத்தினிடத்தில் சாத்தானல்ல குடியிருக்க வேண்டியது, ஆபிரகாமின் குமாரத்தினிடத்தில் ஆபிரகாமின் தேவன் குடியிருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய சரீரம் சாத்தான் தங்கும் ஆலயம் அல்ல. நம்முடைய சரீரம் நான் ஆபிரகாமின் சந்ததி. சொல்லுங்க நான் ஆபிரகாமின் சந்ததி. இன்னும் சத்தமா சொல்லுங்க, நான் ஆபிரகாமின். ஹல்லேலூயா. என் சரீரத்தில் யார் குடியிருக்க வேண்டும்? தேவன் குடியிருக்கணும். சாத்தான் எப்படி என்ன அனுப்பலாம்? நான் 18 வருஷமா இவள்கிட்ட சரீரத்தில் இருக்கேன் தெரியுமா, நீர் எப்படி என்ன துரத்தலாம்? சாத்தான் கேட்கல. அந்த பெண்மணி கூட கேட்க, ஆண்டவரே நான் சுகமாக விரும்பலப்பா. அவளுக்கு கூட கேட்க உரிமை இல்லை. ஏன்னா நீ ஆபிரகாம் குமாரத்தியை நீ மாறிட்டா. கூட இருக்கிற மனிதர்கள் நீர் எப்படி இவளுக்கு சுகத்தை கொடுக்கலாம்? கேட்க முடியலை, எதிர்க்க முடியாது. ஒரே ரீசன், அவள்கிட்ட ஒரே ஒரு குவாலிட்டி. அவள் பிசாசை உள்ள வச்சிருந்தாலும் அவள்கிட்ட ஒரு குவாலிட்டி இருந்துச்சு. அவள் ஆபிரகாமின் குமாரத்தி, அவ்வளோதான். அந்த ஒரு குவாலிட்டி என்னென்னலாம் செய்ய வச்சுட்டு சபையை நாம் ஆபிரகாமின் சந்ததி. இன்னைக்கு எந்த கட்டில் இருந்தாலும் அந்த கட்டில் இருக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டா.
நீங்கள் அந்த கட்டில் இருப்பதை அவர் விரும்பலை, நீங்களும் விரும்புங்க. ஆமே, கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார். இந்த கட்டில் இருக்கிறத கர்த்தர் விரும்பலைன்றதை நீங்கள் விரும்புங்க. ஆமே, ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஆமே, இன்னைக்கு காலாண்டு தந்த ஒரு வேலை என்னன்னா, நீ முதல் நாளிலிருந்தே தேவனுடைய ஒரு வித்தியாசமாக நடத்தல் நீ உணர்வான்னு கர்த்தர் சொன்னார். அது காலையில் அப்படி தான் ஜெபிக்க வச்சார். ஆமே, நான் வெளியே அப்படி ட்ராவல் வரும்போது தான் இந்த பாட்டு என் சிந்தையில் விழுந்துச்சு. ஆமே, ஸ்தோத்திரம். மாம்ச எண்ணெய் மேற்கொள்வதால் பலனற்ற பாத்திர ஆமே, அந்த பாட்டு முதல் சரணம் அப்படி நான் அப்படியே பாடிட்டு இருந்தேன். அப்போது புரிஞ்சு ஆண்டவர் நம்மளை பரிசுத்தத்தில் நடத்த விரும்புகிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, நிச்சயமாக இந்த சத்தத்தை கேட்குற ஒருவரையும் கர்த்தர் விடுதலையாக்க மாட்டார், வெறுமையை விட மாட்டார். உங்களை சாட்சியாகத்தான் நிறுத்துவார். நாம் ஒரே காரணம், நம்ம ஆபிரகாமின் சந்ததி. ஆமே, கர்த்தர் நம்மை பிசாசின் மகளாக பார்க்கல, உலகத்தில் உள்ளவங்களாக பார்க்கல, தடிக்காரங்குணத்தில் உள்ளவங்களாக பார்க்கல, வேற அந்த ஜாதி இந்த ஜாதி பார்க்கல. அதனால தான் ஆவிக்குரியவர்களிடத்தில் ஜாதி கிடையாது. நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேச, ஏன்னா நாம் எல்லாரும் ஒரே அப்பாவுடைய பிள்ளைகள். வாக்கு தத்தத்தின்படி ஆபிரகாமின் நாம் சந்ததியாராக இருக்கிறோம். நமக்கு ஏற்ற தாழ்வு கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு வசனம் மட்டும்தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான வாக்கு தத்தம் அல்லது ஆசீர்வாதம். இந்த வசனத்தை கேட்கும்போது இன்னும் நமக்கு ஸ்ட்ராங் ஆகும். கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. வெரி குட். எல்லாரும் ஆமேன் சொன்னீங்க, நல்ல பிள்ளைங்க. இந்த இப்படிப்பட்ட வசனம் வரும்போது ஆமேன் சத்தமாக வந்துடணும். நாம் யார்? புறஜாதிகள். நாம் யார்? ஆனால் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா ஆபிரகாமுக்கு உண்டான வாக்கு தத்தம். ஆசீர்வாதம் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஆசீர்வாதத்தில் நம்ம பேசணும். அந்த வாக்கு தத்தம், அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளாகி நமக்கு என்ன செய்கிறது? வருகிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே உள்ள ஒரு அணை பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி ஒரு அணை வச்சுப்போம். நீங்கள் அதனால் இது இங்கே வர்ற தண்ணி எங்களை வரல, அந்த தண்ணி வருது. அப்போது அந்த தண்ணி வந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, நம்ம இடத்துக்கு வருது. அப்போது வந்து அந்த அந்த அணையில் உள்ள தண்ணியை நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த தண்ணி எதில் வருதுன்னா அந்த வாய்க்கால் வழியாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? வந்துட்டு அந்த வாய்க்கால் மூலம் இந்த தண்ணியை இந்த வாய்க்கால் வர்ற தண்ணியை, சேனலில் வர்ற தண்ணியை நாம் பயன்படுத்துகிறோம். தண்ணி எங்கே உள்ள தண்ணி? பேச்சுப்பாறையில் உள்ள தண்ணி. ஆனால் எதன் வழியாக வருது? சேனல் வழியாக என்ன செய்யுது? வருது. வரும்போது இப்போ நாமும் அதை என்ன செய்கிறோம்? பயன்படுத்துகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்போ கவனிங்க, ஆபிரகாமுடைய வாக்கு தத்தம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், இது நாம் யார்? புறஜாதிகள். புறஜாதிகளாகிய நமக்கு இந்த ஆபிரகாமுடைய வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் யார் மூலமாக? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மிடத்தில் வந்தடைந்து விடுகிறது. இதை நாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டோம். அப்போ ஏன் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இன்னைக்கு இப்போ உங்களுக்கு நான் இந்த வசனங்கள் எடுத்து நான் தான் சண்டே சொன்னேன் ஃபஸ்ட் நாள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம், நான் இன்னைக்கு காலைல ப்ரேயரில் இருக்கும்போது இந்த வசனங்கள் ஆண்டவர் காண்பித்து தந்து என்னை நோட் பண்ண வச்சார். அப்போது ரொம்ப இப்போ நான் இதை பேச உங்களுக்கு நல்லா ஒரு கான்ஃபிடென்ட் வருது. நான் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் ஆபிரகாம் மட்டுமல்ல, எனக்குரியது. நான் இப்படி நமக்கு தெரியுது. இப்போ நாம் புறஜாதிகள் மாம்சத்தின்படி, மற்றபடி நாம் புறஜாதிகள். இப்போ இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆபிரகாமுக்கு உண்டான வாக்கு தத்துவம் இயேசு என்கிற சேனல் வழியாக, வாய்க்கால் வழியாக இப்போ யார்கிட்ட வந்து சேர்ந்து விடுகிறது? நம்மிடத்தில் வருகிறது. இப்போ நாம் அதை எப்படி அனுபவிக்கிறோம்? விசுவாசத்திலே பெற்றுக்கொள்கிறோம். இனி நாளையிலேருந்து நான் ஒவ்வொரு வசனங்களை சொல்லுவேன். அப்போ அதை எப்படி நீங்கள் பார்க்கணும்? எனக்குரிய வாக்கு தத்துவம்.
ஆபிரகாமுக்கு நடந்தது எனக்கு நடக்கும். ஆபிரகாமை கர்த்தர் ஒரு மாடலாக, ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார். என்னையும் சாட்சியாய் நிறுத்துவார். அதனால தான் நான் அடிக்கடி சொல்ல, இந்த குழந்தை இல்லாதவரிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னென்னா, குழந்தை இல்லை, அது வலி, வேதனை, அது ஒரு நிந்தை, ஓகே. ஆனால் ஒருபோதும் உங்கள் சிந்தையில் எங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு மட்டும் கொண்டு வந்துடாதுங்க. டாக்டர் சொல்லலாம் குழந்தை பிறக்காது, குழப்பம் இல்லை. அந்த டாக்டரை வச்சே டெலிவரி பார்க்குற அளவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அவங்க ஈஸியாக சொல்லுவாங்க, இட் இஸ் மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு தெரியும் இது மெடிக்கல் மிராக்கிள் இல்லை, இது ஆபிரகாமின் சந்ததியுடைய வாக்கு தத்தம். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அன்னைக்கு ஹாஸ்பிட்டலாக இருந்து குழந்தை இந்த காலத்தில் அப்படி இருந்துச்சுன்னா அவருக்கு டாக்டர் ஈஸியாக சொல்லுவார், இட் இஸ் மெடிக்கல் மிராக்கிள். என்னோட எத்தனை வருஷம் இந்த அனுபவத்தில் மெடிக்கல் ஃபீல்டில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்த நான் பார்க்கல. நீங்கள் பார்க்க மாட்டீங்க. எங்கள் அப்பா மெடிக்கலை ஒன்றை ஞானி ஆக்குனதும் மெடிக்கலை உண்டாக்குனவரே நாங்கள் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. நான் புறஜாதி. ஆபிரகாம் வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு கொடுத்தப்பட்ட வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம் எனக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய், இயேசு கிறிஸ்து என்கிற வாய்க்கால் மூலமாய், அந்த சேனல் மூலமாய் என்னிடத்தில் வந்து அடைந்தது. நான் அதை விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டேன். அப்போது ஏன் ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தை நம்ம அநேகர் அனுபவிக்கலை? ஒன்று, ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தை குறித்து நம்ம அறியலை. 2, அது அறிந்தாலும் நாம் அதை விசுவாசிக்கலை. 2, ஏன் விசுவாசிக்கலைன்னா, 3வது ஏன் விசுவாசிக்கலைன்னா நம்ம அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாக தான் பார்க்குறோமே ஒழிய, சொல்லுங்க, நம்முடைய வாக்குத்தத்தமாக நம்ம என்ன செய்யலை? பார்க்கலை. ஆமென். அப்போ பார்த்தா என்னுடைய வாக்குத்தத்தம்னா நமக்கு அது விசுவாசம் வரும். விசுவாசிக்கலை. அப்போ அறியலை, அறிந்தாலும் விசுவாசிக்கலை. ஏன் விசுவாசிக்கணும்? அது என்னுடைய வாக்குத்தத்தமாக நான் என்ன செய்யலை? பார்க்கலை. அதனால் நான் அனுபவிக்கலை. நோ, ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் என்னுடைய வாக்குத்தத்தம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னுடைய ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்குரியது எனக்குரியது. காரணம், நான் ஆபிரகாமின் சந்ததி. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமேன். ஒரு வசனம் கூட, கலாத்தியர் 3:29. கலாத்தியர் 3:29. நாம் கிறிஸ்துவனுடையவர்கள். ஓகே, இந்த வேடெல்லாம் வாசிக்கும்போது நமக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கு. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி யாராயும், வாக்கு தத்தத்தின்படி யாராக மாறிவிட்டீர்கள்? சுதந்திரராய் மாறிவிட்டீர்கள். அப்பா, அதாவது வாக்கு தத்தம் உங்களுக்குரியது தான். நீ சுதந்திரவாளி. அதாவது உனக்கு போகுதான் வேற ஆளுக்கு. ஆமென். அப்பா அம்மா, அப்பாவுக்கு ஒரு வீடு கட்டியிருக்காரு. அந்த வீட்டில் பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளை அந்த வீட்டுக்கு சுதந்திரவாளி. ஏன்னா அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த அவங்க பிறந்ததுனால. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைக்கு போக தான் அடுத்த ஆளுக்கு. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாம். பவர்ஃபுல் வேர்டு. கலாத்தியர் 3:29 சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆமென். அப்போ நான் கிறிஸ்துவனுடையவன், தேவனுடைய இயேசுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவன். அதான் விசுவாச சந்ததி. நான் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் அதோடு நிப்பாட்டாமல் கமா வாக்கு தத்தத்தின்படியே யாராயும் இருக்கிறீர்கள்? சுதந்திரவாளியாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்படின்னா எனக்கு வந்தே ஆகணும். இந்த இது சுதந்திரராயனா என்னது? நான் இது கேட்டு வாங்குவதல்ல, இது உரிமையோடு நான் பெற்றுக்கொள்வது. அல்லேலூயா. வாக்கு தத்தத்தை காட்டிலும் பல மடங்கு மேலே உள்ளதாகும் சுதந்திரம். வாக்கு தத்தம் என்பது ஒருத்தங்களை நம்ம சொல்லி நான் தாரேன்னு சொன்னேன், அதனால நான் தர்றேன். சுதந்திரவாளி நீ தரேன்னு சொல்லாட்டாலும் அது எனக்கு தான். புரியலைன்னு நினைக்கிறேன்.
ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் கையில் இந்த ஒரு மொபைல் இருக்குது. இந்த மொபைலு நான் உங்களுக்கு தாரேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் என்ன செய்கிறேன், தாரேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எங்கள் பிள்ளைகளுக்கு இது தாரேன்னு சொல்லாட்டாலும் அவியலுக்குரியதான். உபகரிக்கலாம், உரிமை பாராட்டலாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதான் சுதந்திரவாளி. சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ அதாவது வாக்கு தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு தாரேன்னு சொல்லாட்டாலும் அந்த வாக்கு தத்தம் நமக்குரியதான். ஏன்னா நான் சுதந்திரவாளிகள். ஏன், நாம் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். அப்படி தானே இருக்குது. ஒரு முறை கூட வாசிச்சுருவோம் அந்த வசனத்தை, சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திராயும் இருக்கிறீர்கள். சொல்லுங்க, நான் சுதந்திரவாளி. வெரி குட், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க, ஆபிரகாமின் வாக்கு தத்தத்திற்கு நான் சுதந்திரவாளி. கேட்டு நான் தர்றேன்னு சொன்னீங்களா, அதனால தாரும். அப்படி நீ தராட்டாலும் அது, நீ சொல்லாட்டாலும் அது எனக்கு தான், நீ தராட்டாலும் அது எனக்கு தான். அப்பா அம்மா தனக்கு வீட்டை பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்தாதான் அது பிள்ளைகளுக்குன்னு கிடையாது. எழுதி கொடுக்காட்டாலும் அந்த பிள்ளை, அந்த வீடு யாருக்கு தான்? ஏன்னா அவன் யாரு? பிள்ளை, சுதந்திரவாளி. ஏய், நான் உனக்கு எழுதி தரல இந்த வீடு, அதனால் வீட்டை விட்டு வெளியேப்பா. நீ எழுதி தராட்டாலும் வீடு எனக்கு தான். ஏன்னா நான் உங்கள் பிள்ளை, நீங்கள் தானே என்னை பெத்திய, அதனால் உங்களுக்குரியது எனக்குரியதான். இதுதான் அந்த வாக்குத்தத்தத்துக்கு வேலை. அதாவது அந்த வாக்குத்தத்தம் ஆண்ட தாரேன்னு சொன்னார், அதனால் தருவார்ல. அவர் தாரேன்னு சொல்லாட்டாலும் அது நமக்கு தான். சொல்ல மாட்டார். நான் சொல்கிறேன், வாக்குத்தத்தம் உனக்கு தரல இல்லை, நீ அப்போ உனக்கு எனக்கு தராட்டாலும் எனக்கு. ஆபிரகாம் கொடுத்திடலாம், ஆமாம், அப்போ அதுவும் எனக்கு தான். ஆபிரகாம் நடந்துச்சு இல்லை, ஆமாம், அப்போ எனக்கு நடக்கும். ஆபிரகாம் செய்திடலாம், அப்போ எனக்கு செய்து தான் நீர் ஆகணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு நிறைவேறினது, ஈசாக்குக்கு நிறைவேறினது, யாக்கோபுக்கு நிறைவேறினது, யோசேப்புக்கு நிறைவேறினது, மோசேக்கு நிறைவேறினது, கிதியோனுக்கு நிறைவேறினது, தாவீதுக்கு நிறைவேறினது, இயேசுடைய மனுஷனை வந்த அவருக்கு நிறைவேறினது. இப்போ அந்த சந்ததியில் நான் நின்று கொண்டிருக்கிறேன், எனக்கும் நிச்சயமாய் நிறைவேறியே. ஆமே. இன்னொன்று, கலாத்தியில் தான் சப்பி தள்ளுவார் பவுல். நான் இப்போ கலாத்தியர் அங்கே வாசிச்சுட்டு இருக்கிறேன். பவுலுக்கு வெளிப்பாட்டுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை கூட வாசித்து நிறைவு செய்கிறேன். எப்படி எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சா? ஆமேன், வெரி குட். கலாத்தியர், அதனால நான் பாயிண்ட்டு பேசாமல் ஆமேன். ஏன்னா இது வசனம், நான் வசனத்தை அப்படியே எடுத்து அடிக்கிறேன். ஏன்னா ஒரு சர்ச்சில் 2 பிரசங்கம் இருக்கணும், ரேமாவும் இருக்கணும், லோகம் இருக்கணும். நான் இப்போ பேசிகிட்டு இருக்க லோகம், எழுதப்பட்ட வார்த்தை, எழுதப்பட்டதை அப்படியே பேசுகிறேன். ஆமேன். நாளைக்கு வாக்கு தத்தத்தை குறித்து சில இன்ட்ரடக்ஷன், அது ரேமா, எனக்கு சிந்தையில் ஆவியனர் சிந்த போட்ட வார்த்தை. அடுத்து வாக்கு தத்தம், நான் எனக்கு இதில் இல்லை, எழுதப்பட்ட வாக்கு தத்தத்தை நம்ம அப்படியே எடுத்து பேசுகிறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கலாத்தியர் 4:28. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாக இருக்கும். அதாவது இங்கே வரும்போது கடைசி எங்கே கொண்டு வந்துட்டார்னா, ஆபிரகாமுக்கு மகன் ஈசாக்கு மட்டும் இல்லை, ஈசாக்கு லிஸ்ட்டில் நம்மளும் கொண்டு வந்துட்டார். ஆமாம், ஈசாக்கு மூத்த பையன்னா நம்ம எல்லாம் அவனுக்கு ஆபிரகாமுக்கு இளைய மக்களாக நம்ம கொண்டு வந்துட்டார். ஹலோ, அப்போ ஈசாக்கு என்னென்ன சுதந்திரம் உண்டோ அதே சுதந்திரம் யாருக்கு இருக்குது? அப்போ என்ன வெளிப்பாடு! அதனால தான் பவுல் எல்லாம் எளிதாக யாரால் அசைக்கும். ஏன்னா வசனம் அவ்வளோ ஸ்ட்ராங்கு. பவுல்கிட்ட வெளிப்பாடு இருந்துச்சு. இந்த வெளிப்பாடு உள்ள வசன வெளிப்பாடு உள்ளவனால ஈஸியாக அசைக்கவே முடியாது. அதனால தான் நேற்றை கவனித்தோம், பிசிதியா நாட்டில் அந்தியோக பட்டணத்தில் ஜனங்கள் பவுலிடத்தில் வசனத்தை கேட்க வந்தார்கள். அற்புதம் பெற வரலை, சுகம் பெற வரல, சாப்பாட்டுக்கு வரல, எதுக்காக மட்டும் வந்தாங்க? இதுதான் உண்மையான எழுப்புதல். ஜனங்கள், உங்களுக்கு தேவை இருக்குது, தேவை அங்கே இருக்கட்டும், எதுக்கு வந்தீங்க? ஒரே வாரத்துக்கு அப்புறம், ஒரு ஓய்வு நாளுக்கு அப்புறம் அடுத்த வாரம் பட்டணமே கிளம்பி வந்துட்டு. நேற்றைக்கு கவனித்தோம், பட்டணமே கிளம்பி எதுக்கு? வசனத்துக்கு. ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோ வசனம் இருக்குது. அதனால தான் கலாத்தியர் நிருபம் நம்ம போன ஃப்ரைடே நம்ம டச் பண்ண எல்லாம்
ஃபாஸ்டிங் ப்ரேயரில், அந்த ஃப்ரைடே ஃபாஸ்டிங்கில் கவனித்தோம். ஆனால் கலாத்திய நிருபத்தில் அவன் சொல்ல, நான் பண்ணின பிரசங்கத்தை விட்டுட்டு இன்னொரு தேவதூதன் வந்து பிரசங்கம் பண்ணால் கூட அவன் சபிக்கப்பட்டவன். இப்போ இனி நான் பண்ணின பிரசங்கத்தை இனி நானே வந்து மாற்றி பேசினா கூட நானே மோசமான ஆள். ஏன்னா நான் பேசின வசனம் அவ்வளோ உண்மை உள்ளது, சத்தியம் உள்ளது. ஆமென். அது தேவன் தந்தது. அல்லேலூயா. அவருக்கு கலாத்தியரை வச்சு வாங்கிட்டு அது தகப்பன் இருதயமாக கலாத்தியர்கிட்ட. நீங்கள் 4, 5 எல்லாம் 6 வாசிக்கும்போது ரொம்ப கூலாக அவங்கள நீங்கள் அப்படி இருக்கலாம் இல்ல, ஏன் இப்படி இருக்கிறீங்க, நம்ம எப்படி இருக்க வேண்டிய ஆள் அப்படின்னு அவங்கள அப்படியே போஸ்டர் பண்ணி ரெடியாக்கி கலாத்திய நிருபத்தை முடிப்பார். அதிகாரத்திலே உடைச்சிடுவார். 1, 2 வச்சு இது பண்ணிடுவார். அடுத்து மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகளை சொல்லுவார். அப்படி அடுத்து ஆவின் கன்னிகளையும் சொல்லுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, அங்கே இருக்கட்டு. அப்போது இங்கே நம்மளை யார் லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டார்? ஈசாக்கு லிஸ்ட்டில் நம்மளையும் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கிறார். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்துக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால் நான் நாளையிலேருந்து உங்களுக்கே தெரியும் எல்லா தெரிஞ்ச வசனங்களை தான் நம்ம ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நம்ம ஆதியாகம புஸ்தகத்துலேருந்து ஒவ்வொன்றா தியானிப்போம். நான் நிறைய படிக்கிறேன். பட் எதெல்லாம் ஆண்டவர் பேச வைக்கிறாரோ, ஒருவேளை இந்த ஜப நாட்களில் நான் சில வாக்கு தத்தங்களை பேசாவிட்டாலும் நமக்கு, ஏன்னா இன்னைக்கு புதன் முடிஞ்சு, வியாழன், வெள்ளி, சனி, இங்கே 3 நாள், அங்கே ஒரு 6 நாள், 6, 3, 9 வாக்கு தத்தம் தான் என்னால் பேச முடியும். ஆனால் ஏகப்பட்டது. ஒருவேளை நான் சிலதை பேசாவிட்டாலும் பைபிளை இருக்கும், நீங்கள் வாசிக்கும்போது அதை உங்களுக்குரியதாகத்தான் எடுக்க வேண்டும். அப்படின்னா இன்னும் 1 மாதம் ஜபம் நடத்தணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் பேசணும்னா வாய்ப்பில்லை. எனவே நாம் ஆபிரகாமின் சந்ததி, வாக்கு தத்தத்துக்கு நாம் சுதந்திரவாளி. நாம் கிறிஸ்து மூலம் நம்மிடத்தில் வருது. நாம் விசுவாசித்தால் அது சொந்தம், நாம் உரிமை பாராட்டுவோம். கர்த்தர் நம்மை ஆபிரகாமின் சந்ததியாகத்தான் பார்க்கிறார், ஆபிரகாமின் குமாரனாக. நீ பாவத்திலே ஒருவேளை சாத்தான் கட்டி வச்சிருந்தாலும் நீ ஆபிரகாமின் குமாரத்தி தான், ஆபிரகாமின் குமாரன் தான். அதனால் அப்படியே ஆபிரகாமுடைய பிசாசுடைய கட்டிலே நீ இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் விடுதலை ஆக்குறார். ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்ணலை. ஆனாலும் நமக்கு அந்த மைண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நான் ஆபிரகாமின் சந்ததி. ஒத்துக்கொள்கிறோங்க. ஆமேன்.